இயேசு கிறிஸ்துவாய் நடித்தவர். அவருக்கு அந்த ஷாட் எடுக்கும்போது அவருக்கு முதுகுல அந்த ஒரு பலகையை வச்சு தான் அது எடுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஒரு சீன் அதில் வரும். அந்த ஷாட்டை வந்து அந்த சரீரத்தை சுற்றி அதோட எண்டில் ஒரு கொக்கி இருக்கும், அது சரீரத்தில் போய் குத்தி இப்படி இழுக்கும். அது குத்தி வச்ச பிறகு ஒரு இழுப்பாங்க. அப்போ அந்த சரீரம் அப்படி சுருண்டு வரும். இதுதான் சரியான ஷாட்டே. அப்போ அந்த மாதிரி ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. அந்த அடி அடிக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அந்த பலகை கொஞ்சம் விலகிடுச்சு. விலகி அந்த கயிறு அதோட எண்டு லைட்டாக அவருடைய சரீரத்தில் பட்டும் சுருண்டாரு. சுருண்டு உடனே அந்த ஷூட்டை கொஞ்சம் நிறுத்திட்டாங்க. அது பிறகு அவர் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அவர் இருக்கிறாங்க. ஆனால் அவர் அந்த சுருண்டு கொஞ்சம் நேரம் பார்த்து அவர் ஓன அழுறாரு. எதுக்கு அழுறாருன்னு தெரியல. அப்போ கூட எடுக்கிறவங்க கேட்குறாங்க, ஐயா இன்னும் வலிக்குதா, இன்னும் அந்த வலி போகலையான்னு சொல்லி கேட்கும்போது அவர் சொன்னார், நான் நடிக்க தான் வந்தேன். நடிக்க வந்து என்ன இடத்துல அந்த கயிறு மொத்தமாக கூட படல, என் மேலே பலகை வச்சு அந்த பலகை கொஞ்சம் தான் விலகிச்சு. அதை கொஞ்சம் விலகி இந்த அடி என்னால் தாங்க முடியலனா அவர் 39 அடி எப்படி எனக்காக தாங்கினார். அந்த வேதனையில கொஞ்சம் கூட ஆண்டவர் குறைக்கலங்க. ஏன் குறைக்கல ஆண்டவர்? இது சித்தம். தேவ சித்தத்தை பிதாவின் சித்தம் செய்வதனால் எனக்கு இந்த பாடுகள் வரும் என்று அவருக்கு தெரிந்தும் அவர் எதுல தான் உறுதியா இருந்தா தெரியுமா? பிதாவின் சித்தத்தை செய்து முடிக்கிறதுல. ஹல்லேலூயா. சித்தம் செய்து முடிக்கணும். ஆமென். இன்னைக்கு ஒரே क्वेश्चन கேட்கிறேன். ஆண்டவர் உங்களுக்கு நிறைய செஞ்சிட்டார், இன்னும் செய்வார், நிறைய செய்வார். ஆண்டவர் திரும்ப ஒரு क्वेश्चन கேட்கிறேன், நீ என்ன செஞ்ச? நீங்கள் என்ன செய்தீர்கள்? என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஸ்தேவான் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பாரிசத்தில் எழுந்து நின்று வரவேற்கிறார், கனப்படுத்தி வரவேற்கிறார். ஸ்தேவானுக்கு நிச்சயம் இருக்குது, அவர் எனக்கு என்ன செய்தார் என்பதை விட நான் அவருக்காய் வாழ்ந்து முடித்து விட்டேன், நான் அவருக்காய் நின்று முடித்து விட்டேன். தேவ சித்தம் என்னில் பூரணமானது. ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சித்தம் செய்வது என்பது ஊழியக்காரர்களுடைய கடமை மாத்திரமல்ல, சித்தம் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட அத்தனை பேர் மீதும் கடமை.